வணக்கம். போன வருஷம் 100 வகையான அந்துப்பூச்சியை கணக்கெடுத்தோம். இந்த வருஷம் அதே கணக்கு. இப்போ இவன் சொன்ன மாதிரி இப்போ தேனி காலையில் வந்து இந்த மாதிரி பூக்களில் தேன் எடுக்கிற மாதிரி மகர்ந்த சேர்க்கை பண்ணுற மாதிரி நைட்டு அந்துப்பூச்சி மகர்ந்த சேர்க்கை பண்ண போகுது. அதனால தான் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் கணக்கு எடுக்கிறோம். நீங்களும் வெளியில் நைட்டில் பல்ப் எரியும் போது அங்கே போய் ஏதாச்சும் அந்துப்பூச்சி ஒட்டியிருக்கான்னு பார்த்து அதை ஃபோட்டோ பிடிச்சி எங்களுக்கு நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க. நாங்கள் பார்த்து கணக்கு எடுக்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம் கோல்குட்டி மக்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம உலகமே பார்க்க போகிற அந்துப்பூச்சி வாரத்துக்காக தான் நாங்கள் இப்போ வீடியோ எடுத்துருக்கோம். நான் இது வரைக்கும் எங்கள் வீட்டில் 4 வகை அந்துப்பூச்சி பார்த்துருக்கேன். அது 4மே எங்கள் வீட்டுக்கு ராத்திரிலேருந்து தான் வந்துட்டுது. உங்கள் வீட்டுக்கும் வந்துச்சுன்னா நீங்கள் ஃபோட்டோ பிடிச்சி வைங்க. இப்போ நான் வந்து அந்துப்பூச்சிக்கு பட்டாம்பூச்சிக்கு என்ன வித்தியாசம்னு சொல்ல போகிறேன். அந்துப்பூச்சிக்கு பட்டாம்பூச்சி ரெண்டும் ஒரே குடும்பம் தான். ஆனால் அந்துப்பூச்சிக்கு வந்து ரெக்கை எப்படி இருக்கும்? இப்படி இருக்குங்க. பட்டாம்பூச்சிக்கு ரெக்கை இப்படி இருக்கும். இதுதாங்க அந்துப்பூச்சிக்கு பட்டாம்பூச்சிக்கு இருக்க வித்தியாசம். அந்துப்பூச்சி வந்து இது சாயங்காலத்துலேருந்து விடிகாலை வரைக்கும் இருக்கும். பட்டாம்பூச்சி விடிகாலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வெயில் தான் அதுக்கு ரொம்ப முக்கியம். பட்டாம்பூச்சிக்கு அந்துப்பூச்சிக்கு இருட்டு தான் முக்கியம். அதுலேயும் நம்ம வீட்டில் இருக்கிற வெள்ளை பல்புக்கு தான் அது வரும். நீங்கள் எதாவது அந்துப்பூச்சி பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ பிடிச்சி எங்கள் ஈகை குழுவுக்கு ஃபேஸ்புக்கில் அமைக்கலாம், வாட்ஸ்அப்பில் அமைக்கலாம், இமெயில் அமைக்கலாம், அட்லீஸ்ட் ஃபோன் கூட பண்ணி நீங்கள் சொல்லலாம். இந்த வீடியோவுக்கு நீங்கள் லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்லேயும் ஏதாவது அந்துப்பூச்சி இருந்துச்சுன்னா அவங்களையும் ஃபோட்டோ பிடிச்சி எங்கள் ஈகை குழுவுக்கு போட சொல்லுங்கள். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு மரத்தில் போய் நல்லா தேடி பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் ஏதாவது புழு இருக்கும், கம்பளி புழு அந்த மாதிரி அது இருக்கும். அதுலேருந்து பட்டாம்பூச்சிலாம் உருவாகுது. அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை பார்த்து சொல்லுங்கள். அதையும் வீடியோ எடுத்து எங்களுக்கு அனுப்பிச்சு. நன்றி, வணக்கம். வணக்கம். மொத்த பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்து ஈகை குழுவில் அனுப்புங்க. அப்புறம் ஃபேஸ்புக்கில் ஈகை குழுவில் அனுப்பிடுங்க.